முதலில் திரு கௌதம் சன்னா உங்களிடமிருந்தே நான் விவாதத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பின்பு நிறைய விமர்சனங்கள் தொடர்வதை நம்ம பார்க்குறோம். அந்த விமர்சனங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளும் அளவிற்கு விசிகா தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக விமர்சித்து வரதை நம்ம பார்க்குறோம். இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை, விசிகாவுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் கூட்டணி அமைச்சா என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் இதற்கான ஒரு பதிலை பதிவு செய்திருக்கிறார். டாக்டர் பட்டம் நோபல் பரிசெல்லாம் கூட கொடுக்கலாம் அவருக்கு அப்படின்லாம் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். ஏன் விசிகா தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து விமர்சித்து வரீங்களா, என்ன காரணம்? உண்மையிலேயே நோபல் பரிசெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எடப்பாடி அவர்கள் பேசுனதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த நேரத்தில். அப்புறம் டாக்டர் பட்டம் பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. தலைவர் திருமாவர்கள் முறையாக படித்து டாக்டர் பட்டம் வாங்கியவர். அதனால் இந்த நோபல் பரிசு வாங்கக்கூடிய தகுதி தலைவர் திருமாவிற்கு இருக்குது. அதனால் அதை பற்றி பேசுகிறத விட தொடர்ந்து ஏன் தலைவர் அதிமுகவை பற்றி விமர்சனம் பண்ணுறாருன்னா, அதிமுக மீதான விமர்சனம் மட்டும் இல்லை, அது அதிமுக நலனின் மீதான ஒரு அக்கறை. அதுதான் தொடர்ந்து அவர் சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டில் பிற்போக்குவாத சனாதன சக்திகள் காலூன்ற விடாமல் தமிழ்நாட்டை காப்பாற்றி இருப்பதில் திராவிட கட்சியினுடைய வீரியம் ஒரு மிகப்பெரிய பங்காற்றிக்கிட்டே வருது. அதனால தான் தமிழ்நாடு இன்னும் பீகாராக மாறவில்லை, உத்தரப்பிரதேசமாக மாறலை, அல்லது குஜராத்தாக மாறலை, மத்திய பிரதேசம் போல மாறாமல் இன்றைக்கும் ஒரு வளர்ந்த மாநிலமாக இருப்பதற்கு காரணமே இந்த தமிழ்நாட்டில் பெரியாருடைய கொள்கைகளும் அம்பேத்கருடைய கொள்கைகளும் திராவிட இயக்கங்களுடைய தாக்கமும் தான் இன்றைக்கு இதுவரைக்கும் காப்பாற்றிட்டு வருது. அந்த வரிசையில் வந்தது தான் அதிமுக. அப்படி வரும்பொழுது அதிமுகவில் இருந்து அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆர் அவர்கள் பெரியாரால் வளர்க்கப்பட்டவர், அண்ணாதுரையார் வளர்க்கப்பட்டவர். அவங்கக்கிட்ட இருந்து அரசியல் கற்றுக்கிட்டு ஒரு பெரிய கட்சியை உருவாக்கி தொடர்ந்து ஆட்சியில் அவர் இருந்தார். அவர்கள்கிட்ட இருந்து ஜெயலலிதா அம்மையார் கற்றுக்கிட்டு தான் தன்னுடைய அரசியலை வழி நடத்தினாங்க. ஸோ அவங்க உயிரோடு இருக்கின்ற வரையில் பிஜேபி என்கின்ற கட்சி தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. எனக்கு எந்த இடத்துலையும் அவர்களுக்கு சுவடே இல்லை. ஆர்எஸ்எஸ் மூலமாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில பிரச்சனைகள் அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அரசியல் ரீதியான தாக்கத்தை உருவாக்க முடியாத அளவிற்கு திராவிட கட்சிகள் ஒரு பெரிய அரணாக பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற விட முடியாமல் காப்பாற்றினது. ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்க, மோடியா லேடியா பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துணிச்சல் அவர்களுக்கு இருந்துச்சு. எந்த விதமான அவர்கள் அரசியல் ரீதியான தாக்குதல்களை தொடுத்தாலும் அதை எதிர்கொண்டு நிற்கக்கூடிய வலிமை ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, மோடியா லேடியா மட்டும் இல்லை, நான் ஒரு தவறு செய்து விட்டேன், வாஜ்பாயை ஆட்சியில் உட்கார வச்சுட்டேன் நான், ஆனால் அவர்களையே நான் தான் ஆட்சியிலேருந்து கீழே தள்ளனேன், இனிமேல் ஒரு தவறையும் இனிமேல் என் வாழ்நாளில் நான் செய்ய மாட்டேன், பிஜேபியோடு நான் இருக்கின்ற வரையில் எந்த காலத்திலும் கூட்டணியும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்று நெஞ்சுரத்தோடு அறிவித்தாங்க. சாகின்ற வரையில் அதை காப்பாற்றினாங்க. காப்பாற்றினது மட்டுமில்லை, அவர்கள் இருக்கின்ற வரையில் பொட்டிப்பாம்பாக அடங்கியிருந்தாங்க அதிமுக. அதிமுகவுடைய யாராவது பிஜேபி அரசு ஆட்சியில் இருந்தால் கூட யாராவது அவங்கள பார்க்கணுன்னா கூட இவங்க ஒரு நாள் கூட போய் பார்த்ததில்லை. அவங்க தான் பார்ப்பாங்க. இவங்க டெல்லிக்கு போயிட்டெல்லாம் பார்த்துன்னு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் அவங்க வச்சுக்கல. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனேயே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வராரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஓபிஎஸ் வராரு, அதுக்கப்புறம் எடப்பாடி வராரு. வந்த உடனே ஜெயலலிதா மாரி என்னென்ன திட்டங்களை எல்லாம் நிறுத்தி வைத்தார்களோ அதையெல்லாம் உடனுக்குடனே இவங்க இறந்த உடனே எல்லாத்தையும் அவங்க சைன் போட்டு எல்லா திட்டங்களையும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. பல திட்டங்கள் அப்படி சொல்லலாம், வரிசையாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் கீழே இறங்கி போயிருக்காங்கன்னா, இதுவரையில் கூட்டணி ஆட்சி பற்றியெல்லாம் பேசுவோம், அது வேற. ஆனால் அதிமுகவினுடைய இந்த கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னா, அமித்ஷா சொல்லுவார், எங்களுக்கான முதல்வர் வேட்பாளரை அமித்ஷா சொல்லுவாருன்னா, நேற்று வரையில் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று இவர் தான் நமக்கு சொல்லுவார், அமித்ஷா தான். அதே எடப்பாடி பழனிசாமி 2-3 தினங்களுக்கு முன்னால் உறுதிப்படுத்தினார், அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத பதிவு செஞ்சுட்டாரு. ரெண்டாவது மாதிரி ஏன் ஒண்ணு நீங்க சொல்றது இப்படி ஒரு அதிமுகவில் சில ஆண்டுகள் நடந்தேறியதை நீங்க பதிவு பண்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, சில ஆண்டுகளுக்கு அதிமுக நலனில் ஏன் இவ்வளவு நீங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணு, கண்டிப்பா அது நாங்க தொடர்ந்து நீங்க மட்டுமே தான், அதாவது
பல கட்டத்திலும் அதை அவங்க வந்து அதிமுக பாஜக உறுதிப்படுத்திட்டாங்க. இணக்கமா இருக்கிறோம், கூட்டணி உறுதிப்படுத்தின பிறகும் இன்னும் நீங்க இணக்கமா இல்ல, இன்னும் நீங்க உறுதிப்படுத்தல, இவ்வளவு தூரம் நீங்க அவர்தான் அறிவிக்கணும் இவர்தான் அறிவிக்கணும்னு விசிகா சொல்வதற்கு என்ன காரணம் தான் அவரும் கேக்குறாரு. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனைன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. அதிமுகவுக்கு தான் பிரச்சனை. அதிமுகவை பாஜக வந்து கபலீகரம் செய்து பாஜகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது? எந்த சொந்தமான ஒரு இடத்துல ஒரு 100 ஓட்டு வாங்குற அளவுக்கு அதனுடைய தலைவராக அந்த எச் ராஜா வந்து சாரணர் இயக்க தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? 1500 ஓட்டு கூட எல்லாம் அதிமுக அறிந்துதானே கூட்டணிக்குள் செல்கிறார்கள். எதனால சொல்றேன்னா, தலைவர் திருமா அவர்கள் எதனால வந்து தொடர்ந்து அது மேல அந்த விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், வலுவான கட்சி திமுக, வலுவான கட்சி அதிமுக. இன்றைக்கு பாஜக வந்து அதிமுக மேல கழுத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதிமுகவினுடைய வாக்குகளை எல்லாம் வாங்கி கொண்டு அது தனது சொந்த வாக்குகளை போல காட்டிக்கிட்டு இருக்குது. எதுக்கு தேவையில்லாத அது தூக்கி சுமக்கணும்? அதிமுகவுக்கு இவர்களுக்கு நிறைய கிளட்சஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவர்களை அழித்து விட்டு, அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்தில் நாங்கள் உட்காருவோம். ஏற்கனவே வந்து அண்ணாமலை இருக்கும்போது என்ன சொன்னார்? இன்றைக்கு வந்து திமுக ஆட்சியில் இருக்கலாம், நாளைக்கு அதிமுக இருக்கிற இடத்தில் நாங்கள் இருப்போம், நாங்களா திமுக வேணும் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வாயை மூடிக்கிட்டு தான் இருந்தார். ஏன் வாயை மூடிக்கிட்டு இருந்தார்? திமுகவா அதிமுகவா என்கின்ற விவாதம் போய், திமுக அதிமுக என்கின்ற முனை போய் திமுக பாஜக என்கின்ற முனையை அவர்கள் உருவாக்குனாங்க. அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது வந்து தமிழ்நாட்டில் பாஜகவை நேரடியாக வளர்த்து விடுகின்ற ஒரு திசையாக இருக்கிறதுன்னு தான் தொடர்ந்து அவர் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறார். அதிமுகவின் அழிவு என்பது பாஜகவின் வளர்ச்சி, பாஜகவின் வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டிற்கு கேடு. தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு குஜராத்தாக, மீண்டும் ஒரு பீகாராக, மீண்டும் ஒரு உத்தரப்பிரதேசமாக, மீண்டும் ஒரு ராஜஸ்தானாக, மீண்டும் ஒரு மத்திய பிரதேசமாக மாற்றுவதற்கு பாஜக தொடர்ந்து முயற்சி செய்கிறது. அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்றால் அதிமுக கொஞ்சம் வலுவாக இருக்கணும், அதிமுக தொண்டர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தலைவர் திருமா அவர்கள் கரிசனப்படுவதில் என்ன தப்பு? அக்கறையோடு கேட்கிறாரு. அந்த அக்கறையை வந்து நீங்க நேர்மையா ஏத்துக்குங்களேன். தொடர்ச்சியா அந்த அக்கறையை வழிகாட்டி கொண்டே வருகிறாரு. வேற யாருக்குமே இல்லாத அக்கறை இவருக்கு மட்டுமே ரொம்ப கூடுதலாக இருக்கே அப்படின்றது கூடுதலா. ஆமா இருக்கும். கட்டத்தில் அவரே பதில் சொல்றாரு. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, நீங்க யார் சார் அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்திற்கு அவர் எடப்பாடி பழனிசாமி தள்ளி யார். ஆமா, இப்பதான் நாங்க நிறுத்தி இருக்கிறோம், தலைவர் அப்படி நிறுத்தி இருக்காரு. நீங்க ஏன் கேட்குறீங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. சரியா, நீங்க உண்மையிலேயே அந்த அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்களுடைய வாரிசா, இவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரையில் நடத்திய கட்சியை நடத்திய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வாரிசா நீங்கள்லாம்? இன்னைக்கு அமித்ஷாவை தூக்கி வச்சுக்கிறீங்க, மோடியை தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே. நேற்று வரையில் ஜெயலலிதா அம்மையாரை வந்து குற்றவாளின்னு சொல்லி கொண்டு இருந்த பாஜகவோடு எப்படி நீங்க கூட்டணி வைக்க முடியும்? சிறைக்கு அனுப்பின பாஜகவோடு எப்படி நீங்க தேர்தலில் கூட்டணி அணி மாறுவதெல்லாம் தமிழக அரசு அதெல்லாம் வந்து பார்க்காத தேர்தல் நேரத்தில் இந்த கலசிகாவும் இருந்த வரலாறு உண்டு, திமுக கூட்டணி பாஜகவோடு இருந்த வரலாறுலாம் உண்டு தானே. இந்த இபிஎஸ் மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தை பதிவு செய்து வர்றாரு. இது கொள்கை வேறு, கூட்டணி வேறு, இது எலெக்ஷனுக்கான அலைன்ஸ் மட்டும்தான் அப்படின்றத அவர் பலமுறை பதிவு செய்கிறார். மீண்டும் மீண்டும் இது வேறு. அப்கோர்ஸ் இது வந்து அரசியல் தான். தொடர்ந்து நீங்க பேசிட்டே இருக்கும்போது அதற்கான விமர்சனம், எதிர் கருத்துக்கள் தானே உருவாகுது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இருக்கின்ற கூட்டணி கலைஞர் காலத்திலிருந்து சொல்லப்படுவது கொள்கை கூட்டணின்னு சொல்றாங்க. கொள்கை கூட்டணி என்பது மக்களை பாதுகாக்கின்ற சில கொள்கைகளை வகுத்து கொண்டு ஒருங்கிணைந்து வேலை செய்யறதுக்கு. எங்களுக்கு தேர்தல் மட்டும்தான் கூட்டணி, நாங்கள் வந்து அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சு போய்ட்டோம், அவங்க கொள்கையை பார்க்குறோம், நாங்கள் எங்களுக்கு கொள்கையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்வது ஒரு இரட்டை நிலைப்பாடு. உங்களின் கொள்கை கூட்டணியிலையும் நிறைய விமர்சனங்களை அந்த தரப்பு வைக்கிறாங்களே சார். நீங்க சொல்லிக்கலாம் கொள்கை கூட்டணி, அதுல ஏராளமான விமர்சனங்களும் தொடர்ந்து கொண்டு வருவதே. அந்த விமர்சனங்களை நீங்கள் பட்டியல் போடுங்க, அந்த விமர்சனங்களை பட்டியல் போடுங்க. அந்த எல்லா விமர்சனத்துக்கும் தலைவர் திருமா அவர்கள் பதில் சொல்வார், கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் பதில் சொல்வார்கள். நாங்க கேட்பதெல்லாம் என்னன்னா, அதிமுக என்கின்ற ஒரு மாபெரும் கட்சி, பெரிய கட்சி, பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சி, 1 கோடி பேருக்கு மேல வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய வாக்குகளை கொண்டு போய் பாஜக கிட்ட அடகு வைத்து விட்டு அவர்கள் தான் முதல்வரை தீர்மானிப்பார்கள் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி உங்களை எதுக்கு சொல்ல வைக்கிறாங்களே? இப்படி ஒரு லீடர்ஷிப் கொஸ்டின் வந்துருக்குதுல்ல அதிமுகவுக்கு. யார் தலைமை, அமித்ஷா தலைவரா எடப்பாடி தலைவரான்னு ஒரு கொஸ்டின் வந்தது. ஏற்கனவே அவர்கள் என்ன பண்ணாங்க, ரெட்டலை சின்னத்தை முடக்கி இருக்கிறாங்க. கட்சியை தூள் தூளாக உடைச்சி சசிகலா தலைமையில் ஒரு அணி, டிடிவி தலைமையில் ஒரு அணி, பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணி, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்படி பல்வேறு அணிகளை உருவாக்குனது யார் உருவாக்குனது? பிஜேபி தானே உருவாக்குச்சு. கட்சியை தூள் தூளாக உடைச்ச ஒரு கட்சி கூட தொடர்ந்து நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த கட்சியினுடைய நலனை, தமிழ்நாட்டினுடைய நலனை முன்னிறுத்தி தலைவர் திருமா அவர்கள் வைக்கின்ற விமர்சனத்துக்கு உருப்படியாக பதில் சொல்லாமல் நீங்கள் வந்து எங்களுக்கு அக்கறை இருக்குது போல நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறது வந்து பாஜகவிற்காக அதிமுகவை பலியிட்டது மட்டுமில்லை,
ஜெயலலிதா அம்மையார் என்ன சூளுரைத்தார்களோ, நான் உயிரோடு இருக்கின்ற வரையில் அதிமுக பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற விடமாட்டேன், மோடியா லேடியா என்று பார்க்கக்கூடிய ஒரு மன துணிச்சலோடு தைரியத்தோடு அவர்கள் சொன்னாங்களே, அந்த துணிச்சலெல்லாம் இன்னைக்கு என்னங்க எங்கே போச்சு? இதை சுற்றி தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு அரசியல் பண்பாடு இருக்குது. ஏன்னா எவ்வளவுதான் அவர் ஒன்றிய அரசில் இருப்பவர்கள் எதிர்த்தாலும் கூட அதை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியும் துணிச்சலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கூடிய அந்த துணிச்சலை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் அந்த அதிமுக கட்சியில் தலைவராக இருக்காரா இல்லையான்றது இப்போ அவங்களே முடிவு செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குதுல்ல. ரெட்டை எலெக்ஷன் இருக்குமா இருக்காதா, தேர்தலில் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற நிலை இருக்குதுல்ல. இதெல்லாம் யார் உருவாக்குனது? பிஜேபி உருவாக்கி இருக்குதுல்ல. தேர்தல் கமிஷன் மூலமாக பிஜேபி உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிக்கெல்லாம் என்னைக்காவது அவர் பதில் சொல்லியிருக்காரா? ஆனால் அதெல்லாம் பதில் சொல்லாமல் நேரடியாக தலைவர் திருமாவை பார்த்து உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்குறாரு. இப்போ அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி சரிந்து கொண்டிருக்கிறது, தனது அடித்தளத்தை இழந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகின்ற பொழுது அக்கறையோடு சுட்டி காட்டப்படுகின்ற இந்த விமர்சனத்தை நேர்மையோடு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் தயவு செய்து கணக்கில் எடுத்துக்கொண்டு பாஜகவின் கூட்டணி நீங்க பரிசீலனை செய்யுங்க, வேணாம் அது உங்க இஷ்டம், நம்ம பேசலாம். ஆனா சொல்ல வேண்டியது என்னன்னா அதிமுகவை கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடக வைக்காதீர்கள் என்றுதான் நாங்க. அப்படி அவங்க சொல்லவே இல்லை. ஆனா நீங்க தான் நாங்க சொல்றோம் தலைவர் திருமா அவர்கள் கரிசனத்தோட ஆகிவிடும், அப்படி ஆகிவிடும், அவ்வாறு நடந்து விடுவார்கள், இவ்வாறு நடந்து விடுவார்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே நடந்து விடும்னே சொல்லல, மறுக்கிறீங்க. நடந்து விடும்னே சொல்லல, பேசலாம். நடந்து